கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் 8 வசனம் 19. அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் முணுமுணென்று ஓதுகிற குறிக்காரரிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும்போது, ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ, உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அஞ்சனம் பார்க்கிறவர்களாயிராமல் கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன சொல்கிறது என்பதை ஆராய்ந்து அதன்படி ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். ஏசாயா 8:19 அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் முணுமுணென்று ஓதுகிற குறிக்காரரிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும்போது, ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ, உயிர் உள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்நாட்களில் கர்த்தரை அறிந்து கர்த்தரிடத்திலிருந்து நன்மை பெற்று அவரால் அற்புதங்களை பெற்று வாழ்கிறவர்களும் கூட அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். நம்மிடத்தில் அப்படிப்பட்டதான குணங்கள் இருக்கிறதென்றால் கர்த்தர் நிச்சயமாக அது அருவருக்கிற காரியம் என்பதை உணர்ந்து அதிலிருந்து நாம் வெளிவர வேண்டும். அஞ்சனம் பார்ப்பதும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்பதும் கல்லையும் மண்ணையும் வணங்குகிற மனிதனிடத்தில் ஆலோசனை கேட்பதும் கர்த்தர் அருவருக்கிற காரியம். நம்முடைய வீடுகளில் விசேஷங்கள் நடக்கும்போது அதற்காக நாள் பார்த்து வாஸ்து பார்த்து காரியங்களை நாம் செய்வோமானால் அது நமக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்காது, மாறாக சாபத்தை கொண்டு வரும். ஒருவேளை நாம் அப்படிப்பட்ட காரியங்கள் ஈடுபடவில்லை என்றாலும் நமக்கு தெரிந்தவர்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது நாம் தைரியமாக இது தவறு என்பதை அவர்களுக்கு உணர்த்தி அப்படியான காரியங்களிலிருந்து அவர்களை விடுவிக்க உதவி செய்ய வேண்டும். அநேகர் அறியாமையினால் செய்கிறார்கள், பிறர் செய்வதை பார்த்து செய்கிறார்கள். அவர்களுக்கு சத்தியத்தை நாம் அறிவிக்க வேண்டும். உயிருள்ள நமக்காக செத்தவர்களிடத்திலும் கல்லையும் மண்ணையும் ஆராதிக்கிற மனிதனை தேடி போகலாமா? அது எவ்வளவு பெரிய மூடத்தனம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உயிருள்ள நமக்கு உயிருள்ள தேவன் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். அவர் உண்டாக்கின யாவும் நன்மையாயிருக்கிறது. ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை நாம் தியானிக்கும் போது கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் தம்முடைய கரத்தினால் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அவர் படைத்த எல்லாவற்றையும் அவர் நல்லது என்று கண்டார். அவர் நல்லதென்று கண்ட ஒன்றில் நாம் இது நல்லதா கெட்டதா என்று சொல்லி குறி சொல்லுகிறவர்களை வாஸ்து பார்க்கிறவர்களை தேடி ஓடுகிறது எவ்வளவு பெரிய மூடத்தனம். வீடு கட்டும்போது இந்நாட்களில் வாஸ்து பார்க்காமல் ஒருவரும் வீடு கட்டுவதில்லை. கர்த்தர் நமக்கு தந்த இடத்திலே நாம் ஜெபத்தோடு நாம் விரும்புகிறபடி திட்டம் அமைத்து கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு ஜெபித்து காரியத்தை நாம் செய்வோமானால் அது நிச்சயம் நன்மையானதாக இருக்கும். மாறாக வாஸ்து பார்க்கிறவர்களையும் செத்தவர்களிடத்திலே கேட்டு குறி சொல்லுகிற மனிதனையும் கல்லையும் மண்ணையும் வணங்குகிற மனிதனையும் தேடி அவர்கள் சொல்வதை அவர்களுடைய ஆலோசனையை கேட்க போவோமானால் அது நிச்சயமாக நமக்கு நன்மையாய் இராது, மாறாக நம்மை இருளுக்குள்ளாக நடத்தும். ஏசாயா 8:20 வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சமில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய வேதத்திலே நமக்கு தேவையான அனைத்தும் எழுதப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்வில் நாம் பிறந்தது முதற்கொண்டு நாம் மரிக்கும் வரை நாம் பரிசுத்தத்தோடு வாழ நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் குறித்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டுள்ளது. ஆகவே அதை அறிந்து அதை தியானித்து அதன்படி நாம் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும்.
மாறாக மனிதனுடைய ஆலோசனையை கேட்டு ஓடாதபடிக்கு எச்சரிக்கையாய் செயல்படுவோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்கு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் நீர் வெறுக்கிற எந்த காரியத்தையும் செய்யாதபடிக்கு உம்முடைய வேதத்தின்படி நடக்க, உம்முடைய ஆலோசனையின்படி நடக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.